ക്ലാസ്സുകാരന്റെ പാഠപുസ്തകത്തിൽ ഇതുപോലെ ഫെയർ അഗ്ലി എന്ന് വേർതിരിച്ച് കാണിച്ച് ഒരു 6 വയസ്സുകാരന്റെ മനസ്സിൽ അവനെ പറഞ്ഞു പഠിപ്പിക്കുന്ന നിറത്തിന്റെ രാഷ്ട്രീയം, the politics of discrimination, the politics of hate. அதாவது மொத்த நேஷனலே திரும்பி பார்க்க வேண்டிய நியூஸ் பக்கத்து ஸ்டேட்ல கூட பார்க்க முடியாம இருக்கு. யாருக்கும் பெருசா தெரியல, தமிழ்நாட்டுல கூட இந்த நியூஸை பத்தின்னு தெரிஞ்சுதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா கேரளால ஒரு மெரிட் சீட்ல டென்டல் காலேஜ் போன ஒரு தலித் மாணவன் இப்போ இல்ல. இஸ் இட் அ சூசைட் ஆர் வாஸ் இட் புஷ்ட்? கேரளாவே இப்போ தோர்த்து பல்ல கட்டி நிக்குது. வை? லெட்ஸ் டாக் அபவுட் நிதின் ராஜ். ஏப்ரல் 10th கண்ணூர் 22 வயசு பையன் நிதின் ராஜ் காலேஜ் பில்டிங்ல இருந்து கீழே விழுந்து இறந்து போறாரு. இனிஷியலா இது நார்மல் சூசைட்னு சொன்னாங்க. ஆனா அவரோட ஃபேமிலி சொல்றதெல்லாம் வேற. ஹி வாஸ் அ பிரில்லியன்ட், ஹேண்ட் ரைட்டிங் சூப்பரா இருக்கும். ஆனா அவரோட கேஸ்ட் அண்ட் ஸ்கின் கலரை வச்சு ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் அவரோட கிளாஸ்மேட்ஸ் முன்னாடி அசிங்கப்படுத்தினதா சொல்றாங்க. ஒரு ஆடியோ கிளிப் லீக் ஆச்சு. இட்ஸ் ஹார்ட் பிரேக்கிங். இந்த மேட்டரை டைவர்ட் பண்ண லோன் ஆப் ப்ரெஷர்னு ஒரு கதையை கொண்டு வந்தாங்க. பட் ஆக்டிவிஸ்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டியை காப்பாற்ற பார்க்குறாங்க. இதனால தான் ஸ்டேட் வைடு கேரளால ஹர்த்தால் நடக்குது, ஸ்ட்ரைக் நடக்குது. 100% லிட்ரஸி இருக்கிற கேரளாலேயே இந்த நிலைமைனா அப்போ ஈக்குவாலிட்டி எங்க? அப்போ லிட்ரஸி நிஜமாலே இருக்கா? நிதின் ராஜோட கனவு டாக்டர் ஆகிறது. ஆனா இப்போ அவர் ஒரு ஜஸ்டிஸ் சிம்பிளா மாறிட்டாரு. எஜுகேஷன் கேம்பஸஸ்ல சேஃப்டி இல்ல, கேஸ்டோட பேட்டில் ஃபீல்ட் நடக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஷேர் திஸ் டு கீப் த கான்வர்சேஷன் அலைவ். Justice delayed is justice denied.